ஹால்டோஸ் எவ்ரியான் ஃபீல் குட் ஐம் குட். இன்னைக்கு ஒரு புதிய வீடியோங்க. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் லாலிகா மேட்ச் நேற்று நடந்தது. 8ஆம் தேதி நடந்த மேட்ச். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மான்செஸ்டர் சிட்டி லிவர்பூலில் பெரிய திருப்பத்துடன் வெற்றி பெற்றது. இது அவர்களின் டைட்டில் ரேஸின் பெரிய உற்சாகம் தருகிறது. மான்செஸ்டர் சிட்டியின் லிவர்பூலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ச் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் மான்செஸ்டர் சிட்டியில் ஃபஸ்ட்டுக்கு பெர்னார்டோ சில்வா ஒரு கோல் அடித்தார். அடுத்தது எர்லிங் ஹாலண்ட் பெனால்டியில் ஒரு கோல் அடித்தார். அப்படி 2-1 என்ற அடிப்படையில் வென்றுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி வென்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 2ஆவது இடத்துல இருக்காங்க. கிறிஸ்டல் பேலஸ் பிரைட்டனை வீழ்த்தி முக்கிய புள்ளிகளை பெற்றது. டிரான்ஸ்ஃபர் பற்றி சில அறிவிப்புகள் மற்றும் நியூகாஸ்டலில் பயிற்சியாளர்கள் பின்னடைவு பற்றி உணர்ச்சி வச பேச்சுக்கள் நடந்தன. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக் அர்சனல் 56 பாயிண்ட்ஸில் முதலிடத்தில் இருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி 47 பாயிண்ட்ஸ், அஸ்டன் வில்லா 47, மான்செஸ்டர் யுனைடெட் 44, செல்சி 43, லிவர்பூல் 39, பிரென்ட்ஃபோர்ட் 39. லாலிகா மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா அபாரமாக இருந்துச்சு. அவங்களோட விளையாட்டு நேற்று ஃபுல்லாக அவங்களோட ஆதிக்கிறதுனால லிவர்பூலோட வெண்டாஜிக் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் வெண்டாஜிக், எர்லிங் ஹாலண்ட், ரிவல்ரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மெச்சி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நேற்று. அடுத்தது லாலிகா பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் பாஸ் வலன்சியாவை 2-0 என்ற கணக்கு வீழ்த்தியது. அல்வாரோ காராரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போட்டார். அடுத்தது கிலியன் எம்பாப்பே ஒரு கோல் போடு 2-0 என்ற கணக்கில் கோலை சரிசமம் செய்து வின் பண்ணிட்டாங்க ரியல் மேட்ரிட். இந்த வெற்றி ரியல் மேட்ரிட்டை பேர்லோனாவை விட ஒரு சில புள்ளிகள் குறைவாக வைத்தாலும் போட்டி சரிவை கடுமையாக வைத்து வருகிறது. அடுத்தது பார்சிலோனா பார்த்தீங்கன்னா 3-0 என்ற அடிப்படையில் வெற்றியாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெவன்டோவ்ஸ்கி ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. லமின் யமால் ஒரு கோல் போட்டிருந்தாரு. அவங்க 2 நல்ல விளையாட்டாக இருந்து. லமின் யமால் விங்கர்ல நல்லா விளையாடினாரு. லெவன்டோவ்ஸ்கி ஸ்ட்ரைக்கரை விளையாடினார். நல்லா இருந்துச்சு மேட்ச்.